ஹலோ கைஸ், நீங்கள் இப்போ தான் வீடியோ கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு கட்டுற பயணத்தில் கம்பி வாங்குறது, செங்கல் வாங்குறது, சிமெண்ட் வாங்குறது, ஜல்லி வாங்குறது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இபி கனெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஹவுஸ் கனெக்ஷனில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக வரும். நீங்கள் வந்து இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இபி கனெக்ஷனை டெம்பரரி கனெக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். இல்லை நான் டெம்பரரி கனெக்ஷனாக சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லை, நான் நார்மலாக அந்த வீட்டு கனெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இபிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து விசிட் வருவாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை மாட்டி விடக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுமாரி பண்ணிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டோட இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி விடக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இபி கனெக்ஷனை போய் டெம்பரரியாக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அந்த இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷீட் வீடு அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீத்தாலான வீடு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மீட்டர் வைக்கிறதா பிளான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10க்கு 8 சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரும்பு ஷீட்டாலே ஆனது பார்த்தீங்கன்னா வந்து இதுமாதிரி ஒரு குட்டி வீடு ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள மீட்டர் வச்சாச்சு. மீட்டர் வச்சு மேலே இது போல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இபிலேருந்து ஒரு ஆள் விசிட் வருவாங்க. விசிட் வந்து நம்ம சேஃபான இடத்துல தான் மீட்டர் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்கிங்கை பார்ப்பாங்க. செக்கிங் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டெம்பரரி கலெக்ஷனுக்கு அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க விசிட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போய் ஆன்லைனில் போய் ஒரு அப்ளை பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6,000 ரூபாய் கிட்ட செலவாகும். அப்புறம் ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணுற சார்ஜாக அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகும். இது போல் நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம், எங்களுக்கு டெம்பரரி சர்வீஸ் வேணும்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 மந்த் இல்லை 45 டேஸ் ஆகும் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க மீட்டர் வைக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான மீட்டர் ரெடி பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்கான மீட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இபிலேருந்து ஒரு ஆள் வந்து நமக்கு மீட்டர் வச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இபி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இபிக்கு தேவையான ஒரு சின்ன வீடை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10க்கு 8 சைஸில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 ரூபா ஆச்சு. ஸோ 20,000க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா எங்கள் வீட்டோட பழைய பொருட்கள் அப்புறம் வந்து வீட்டு வேலைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் கீத்தால போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒழுகி இப்போ நீங்கள் சிமெண்ட்டே நீங்கள் வச்சாலும் தண்ணி அதில் போட்டால் வீணாயிடும். ஸோ ஷீட்டில் போகிறது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவோ பெஸ்ட்டு. நானும் கீத்தில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வீட்டு வேலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புது வீட்டோட போர்ட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரிஃப் சேஞ்சுன்னு போய் ஏற்றி கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபான்ற மாதிரி தான் செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டில் இருந்த மீட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்து புது வீட்டில் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூடியூப்ல இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இது 4th வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு அப்புறம் இபி கனெக்ஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். நம்ம வீடு கட்டுற ஜேர்னியில் தொடர்ந்து நீங்களே என் கூட சேர்ந்து சர்வே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.